எல்லாரும் மாலை வணக்கம் சொன்னாதான் நாங்கள் ஆரம்பிப்போம். சத்தம் பத்தாதே, சத்தம் பத்தாது. தூங்குறவங்களை எல்லாம் எழுப்பி விட்டுட்டீங்கல்ல, சரி சந்தோஷம். மார்கழி பெண் விடை பெற்று தாய்மகளை வரவேற்கும் விழா இது. விழாவா? அது திருவிழா அல்ல, நம்ம பழைய கோயில் பங்கினுடைய பொங்கல் விழா. அதை தானே நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா. இப்போ இங்க கூடியுள்ள ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். வரவேற்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இறைவனை வரவேற்று அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் வரவேற்கலாமா? வரவேற்க தயாரா? முதலில் இறைவணக்க பாடலுடன் நம் ஜான்சி அவர்கள், நம்மளுடைய பாடல் குழுவிலிருந்து திருமதி ஜான்சி அவர்கள் இறைவணக்க பாடலுடன் நம் விழாவை துவக்கி வைப்பார். அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை போற்றும் இந்த வேளையிலே, நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை போற்றும் இந்த வேளையிலே. பொங்கல் விழாவிற்கு காரணமாக இருந்த நம்மளுடைய பங்கு தந்தை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர் இல்லாத விழாவே இல்லை. அதனால இந்த பொங்கல் விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்ம அழைச்சிருக்கக்கூடிய ஆசிரியர் ஜூடியத் விமலா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கை இருக்கவங்க சிறப்பாக கைத்தட்டலாம். அடுத்ததாக நமது அருட்சகோதரி, நமது பங்கிலுள்ள அருட்சகோதரி பிலோ அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக பங்கு மக்களின் சார்பாக பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய செயலர் பிலோமின்ராஜ் அண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாரையும் வரவேற்று உட்கார வச்சாச்சு. உங்களை வரவேற்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் வந்து உட்காந்துட்டீங்க. அதனால உங்க எல்லாரையும் நாங்கள் சிறப்பாக வரவேற்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்காக இதோ ஒரு சிறப்பு வரவேற்பு. குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசில்லா செல்வமும் அன்புடை சுற்றமும் அறமறிந்த நட்பும் பொங்கலோடு பொங்கி பொங்கியது தங்கி தங்கியது பெருகி பெருகியது உதவி உதவியது உவகை பெருகி பெருக்கிய உவகை பொங்கி பொங்கியது நிலைத்து நீடூடி வாழ எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர் பெருக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்கள்னு எல்லாரையும் வர வச்சிட்டோம். பொன்னாடு அணிவிச்சு அவங்கள வர வைக்கணும் இல்லையா? அதனால நம்மளுடைய பங்கு தந்தை அவர்கள் இன்றைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ஜூடியத் விமலா, திருமதி ஜூடியத் விமலா அவர்கள் திருச்சிலுவை புனித சிலுவை மேல்நிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இந்த விழாவுக்கு ஏற்ற நபர் அப்படின்றது எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, மழலையர் பள்ளியில இருந்தே அவங்க இசை, இயல் இசை, நாடகம்னு சொல்றாங்க இல்லையா, அதுல எல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கி அவங்க ஏடாத மேடை கிடையவே கிடையாதான். அதனால அவங்க எல்லா இடங்கள்லையும் ஏறி ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்திருக்காங்க. இப்பொழுது நம்ம மேடையிலையும் ஒரு கலக்கு கலக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதனால அந்த சிறப்பு அழைப்பாளருக்கு நம்மளுடைய பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அனைவரும் சிறப்பாக கைகளை தட்டுவோம். அடுத்ததாக நம்மளுடைய அருட்சகோதரி பிலோ அவர்களுக்கு நம்மளுடைய அன்பினை தெரிவிப்பதற்காக சிறிய பொன்னாடையை போற்றி மகிழ்விப்பார். கைகள் தட்டலாமே. அடுத்ததாக நம்மளுடைய பங்கு பேரவையினுடைய செயலர், பங்கு மக்களின் சார்பாக அமர்ந்திருக்கக்கூடிய பங்கு பேரவையின் செயலர் அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார். பொன்னாடை போர்த்திய தந்தை அவர்களுக்கு நன்றி. நேற்று 2 நாள் நேற்று முழுவதும் அன்பிய பொங்கல் கொண்டாடினோம்.
நிறைய வித்தைகள்லாம் காமிச்சோம், நிறைய விளையாட்டுகளில் கலந்துக்கிட்டோம், பரிசுகள் வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க என்னன்னா, பிறக்கும் போது குழந்தைக்கு கிடைக்கக்கூடியது தாலாட்டு, இறக்கும் போது கிடைக்கக்கூடியது நீராட்டு, அதுக்கு இடையில அவங்கள வாழ வைக்கிறது பாராட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பாராட்டுகள் தான் இந்த குழந்தைங்களை வந்து இன்னும் அடுத்த மேடைக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க ஒவ்வொரு முறையும் குழந்தைகள் நடனம் ஆடும் பொழுதும் உற்சாகம் படுத்தும் விதமாக நீங்க எல்லாரும் கைத்தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி. அடுத்த நிகழ்வாக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் புனித சிலுவை மேல்நிலை பள்ளியிலிருந்து இடைநிலை ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜூடியத் விமலா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க பொங்கல் விழா பற்றியும் அவங்க வளர்ந்து வந்த சூழல் பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்களை எல்லாரும் கைத்தட்டி வரவேற்போமா? அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே என்று மண் வாசனையோடு ஆரம்பிக்க நான் பாரதி ராசாவின் வாரிசும் அல்ல, தமிழனே நானே சமுதாய கடல் என்று கூவு என்று கூறும் பாரதிதாசனின் வாரிசும் அல்ல. உங்களில் ஒருத்தியாக இவ்விடத்தில் நிற்கின்றேன், ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். 1947 உண்ணாமல் உறங்காமல் பெற்ற சுதந்திரத்தை நாம் 2017 மீட்டு கொணர்ந்தோம் பெருமையுடன் மெரினா பீச்சில். அதனைத் தொடர்ந்து வந்த தைத்திருநாள் இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த திருநாள். கழிவுகளை எரித்து போகி கொண்டாடினோம், மனக்கழிவுகளையும் சேர்த்துத்தான். விவசாய மக்களின் உணர்வுகளோடு மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாட்டுப் பொங்கல் சிறப்பாக கொண்டாடினோம். சமத்துவம் காணும் பொங்கலாக அன்பு பொங்க பொங்க அன்பிய பொங்கல் கொண்டாடினோம் நம் பங்கில். இறுதியாக அந்தோணியார் பொங்கல் பாதுகாப்பாக வாழ்வின் சிறப்பாக கொண்டாடினோம் இன்று. இத்தனை கொண்டாட்டங்களும் தொடரும் 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 நம் பங்கில் என்றும் தொடரும். இத சொல்ல சொன்னாங்க, அறிமுகமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இதை நான் எப்படி சொல்றதுன்னு யோசித்து பார்த்தேன். சொடக்கு மேல சொடக்கு போட்டுதாங்க சொல்லணும். நம் பங்கில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் மிக நேர்த்தியாக, காலம் தவறாமல். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நமது பிக் பாஸ், நமது பங்கு தந்தை அவர்கள்தான். திடீர்னு பார்த்தா என்னைய ஜஸ்ட் அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த 4 நாள் விழாவையும் ஒரு அறிமுகமா சொல்லுங்கப்பா அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு தலைமை ஏற்கவான்னு சொல்லிட்டாங்க. தலைமை ஏற்பதற்கு ஒரு சில தகுதிகள் உண்டு. அது நமது தலை அருட்தந்தை ஜோசப் அவர்களையே சாரும். ஆனால் அவருடைய சிறப்பு பண்பு என்ன தெரியுமா? தலைமை இல்லாதவர்களையும் தலைமையிடத்திற்கு கொண்டு வந்து அழகு பார்ப்பதுதான் அவரது பண்பு. அதனால்தான் இன்று வரை சிறந்த தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நம் பங்கில். நேற்று பார்த்தோம், விளையாட்டு போட்டிகள் நடந்தது. ஆசிரியர் பெருமக்களும் சரி, இளைஞர்களோட பங்கும் சரி. பங்கு உங்களுக்கு இப்பங்கில் தனி பங்குதான். இவர்கள் அனைவரையும் கட்டி அணைத்து கொண்டு சென்றது என்ன தெரியுமா? அதிகாரம் இல்ல, ஆணவம் இல்ல, அன்பால் மட்டுமே அனைத்தையும் சாதித்தார் நமது அருட்தந்தை. பாராட்டுக்குரியவர். இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த 4 நாள் நிகழ்ச்சியிலையும். ஆனா ஃபாதர், ஒன்னே ஒன்று மட்டும் ஒரு மனக்குறைவாக இருந்தது. பழைய கோயில் பங்கில் வாடிவாசல் அமைக்கவில்லையே, மஞ்சு விரட்டு நடத்தவில்லையே என்று ஒரு பெரிய மனக்குறை இருந்தது. ஆனால் இப்பொழுது என்னில் மக்கள் பங்கு பக்கத்திலிருந்து எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன மைண்ட் வாய்ஸ் தெரியுமா? இங்க வாடிவாசல் அமைக்க வேண்டாம், நாங்கள் எங்களது மனவாசல்களை திறந்துள்ளோம். மஞ்சு விரட்டு நடத்த வேண்டாம், இங்கு
மனதில் உள்ள குறைகளை விரட்டியுள்ளோம் அப்படின்னு சொல்ற அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை கேட்கும்போது பங்கு மக்கள் இவ்வளவு இனிய பங்கு மக்கள் இருக்க, ஃபாதர் உங்க பக்கத்துல இருந்தும் எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என்ன தெரியுமா? ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை என்ற அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இனிய பங்கு மக்களும் இனிய அருட்தந்தையும் செயல்படும் இவ்விடத்தில் இறைவன் மகிழ்ந்து நிறைவாக இருக்கின்றார் என்பதில் சிறிது மையமில்லை. இந்த இடத்தில் வெற்றி நிச்சயம். இது வீர சத்தியம். இனிய நினைவுகளோடு இரவு வணக்கங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது விமலா. நன்றி, வணக்கம். அழகா பேசினாங்க இல்லையா? சந்தோஷமா இருந்தது அவங்க சொன்ன செய்திகள் எல்லாமே. சந்தோஷமா இருந்ததா இல்லையா? நீங்க பொங்கல் சாப்பிடுற மாதிரி சுவையா இருந்ததா? ஆசிரியருடைய இலக்கியம் என்னன்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆசிரிய பணியில் இறைப்பணியை சிறப்பாக செய்வதுதான். சாட்சிய வாழ்வா நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிறப்பு அம்சம் இன்னொன்னு என்ன அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, குழந்தைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகளை இனம் கண்டு அவங்கள ஒரு சிறந்த திறமையானவர்களாக கொண்டு வரது தான் அவங்களுடைய பணியாகவும் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய பணிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய பணி களப்பணியாகவே இருக்கணும் என்றதுலையும் நம்ம சிறப்பாக அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுதல் மூலம் நம்மளுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கலாம். பொங்கல பொங்கல், இது எங்க அன்பிய பொங்கல், எங்களது பழைய கோவில் தந்தையவர் சொன்னபடி இன்று நாங்க பொங்க வச்சோம். எங்கள் மனம் மகிழ்ந்திடவே, இறையன்பு பெருகிடவே, ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடவே. இன்று பொங்கல பொங்கல், இது எங்க அன்பிய பொங்கல், எங்களது பழைய கோவில் தந்தையவர் சொன்னபடி இன்று நாங்க பொங்க வச்சோம். எங்கள் மனம் மகிழ்ந்திடவே, இறையன்பு பெருகிடவே, ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடவே. அரிசி வெல்லம் பருப்பு சேர்ந்த பொங்கல் போலவே மக்கள் மன மகிழ்ச்சி என்பு நிறைவு என்றும் வாழ்வில் பெருகவே. உழவு தொழில் வளமை பெற்று சிறந்தோங்கிட, உழைத்த காளைகளுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தி பாடிட. இன்று பொங்கல பொங்கல், இது எங்க அன்பிய பொங்கல், எங்களது பழைய கோவில் தந்தையவர் சொன்னபடி இன்று பொங்கல பொங்கல், இது எங்க அன்பிய பொங்கல், எங்களது பழைய கோவில் தந்தையவர் சொன்னபடி. தன்னனா நானா தன்னனா நானா தன்னனா நானா தன்னனா நானா தன்னனா நானா தன்னனா நானா. தேங்க்யூ. ஜெனி பேர் வாசிக்கிறேன். ஆலின். ஆலின். முதலாவது பரிசு ஆலின். கிறிஸ்டினா. சாண்டினா ஜாஸ்லின். மூன்றாவது பரிசு. மூன்றாவது பரிசு. மூன்றாவது பரிசு கிறிஸ்டினா. செகண்ட் பிரைஸ் கிறிஸ்டினா. மூன்றாவது பரிசு சாண்டினா. சாண்ட்ரினா. கிறிஸ்டினா சாண்ட்ரினா, என்ன பேர் ஒற்றுமை பாருங்க. கை தட்டுங்கப்பா. நன்றி நன்றி. பாருங்க. இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு ஜெஃப் லின்சன். ஜெஃப் லின்சன். மூன்றாவது பரிசு. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. பாருங்க, புன்னகையோட ஒடியாந்தாரு. பரிசு வாங்கவும் அப்படியே வராரு. பெண்கள் குழந்தைகளா? பெண் குழந்தைகள் கை இருக்கவங்க தட்டுங்கப்பா, கை இல்லாதவங்க தட்ட வேண்டாம். இரண்டாவது பரிசு கேத்ரினா. கேத்ரினா, உற்சாகப்படுத்துங்க. மூன்றாவது செரஃபி. மூன்றாவது பரிசு. ஒன்றாம் வகுப்பு முதல் மூன்றாம் வகுப்பு வரை ஆல்வின். முதல் பரிசு ஆல்வின். இரண்டாவது பரிசு அபிஷேக். இரண்டாம் பரிசு அபிஷேக். மூன்றாவது பரிசு ஜெய்சன். மூன்றாம் பரிசு ஜெய்சன். பெண் குழந்தைகள் அக்ஷாத் நான்யா கலந்துக்கிட்டாங்க. அதனால இது ஒரு சமய பொங்கல் தான், சமத்துவ பொங்கல் தான். செரீனா. இரண்டாவது பரிசு செரீனா. மூன்றாவது பரிசு சலேத் மேரி. வேகமா வாங்க.
பரிசு வழங்கிய நமது சிறப்பு அழைப்பாளருக்கு நன்றி. இரண்டாவது பரிசு ரூபினா. கைத்தட்டுங்க, சிறப்பான கைத்தட்டுதல். ரூபினா. மூன்றாவது பரிசு டயானா எஸ்தர். மூன்றாம் பரிசு டயானா எஸ்தர். ஆண்கள் முதல் பரிசு ஆமோஸ். இரண்டாவது பரிசு ஜெஃப்ரி. இரண்டாம் பரிசு ஜெஃப்ரி. மூன்றாவது பரிசு இன்ஃபன்ட் லாரன்ஸ். இன்ஃபன்ட் லாரன்ஸ். விமலனா மூன்றாம் பரிசு. 2 வரல, மூன்றாம் பரிசு. கைத்தட்டுங்க. இரண்டாவது பரிசு நம்ம பாலா. நார்மலாவே ஓட மாட்டோம், இவங்க சாக்குக்குள்ள பூந்து ஓடுனாங்க. பாலா அஸ்வின் ராஜ். ஏழு மற்றும் 8ஆம் வகுப்பு ஊசியில் கோர்த்தல் பெண்கள். இரண்டாவது பரிசு அனிதா இவாஞ்சலின். அனிதா இவாஞ்சலின். மூன்றாவது பரிசு இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் கை தூக்கிட்டு வாங்க. இரண்டாம் பரிசு பவித்ரா. மூன்றாம் பரிசு. இரண்டாம் பரிசு அனிதா. அனிதா. சாக்கு ஓட்டம் ஆண்கள் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு. இரண்டாவது பரிசு தேவா. மூன்றாவது பரிசு தனுஷ் பாண்டி. தனுஷ் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பலூன் ஊதி உடைத்தல். ஷர்லி. கொஞ்சம் வேகமா வாங்க. பரிசு வழங்கிய அருட் சகோதரி அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை சமர்ப்பிப்போம். இரண்டாவது பரிசு ஜெசிகா நிர்மலா. ஜெசிகா நிர்மலா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துனீங்கன்னா மூன்றாவது நல்லா பரிசு இருக்கும். மோனிஷா. லக்கி கார்னர். மூன்றாம் பரிசு மாலா. அவங்க வரவே மாட்டேன் நாங்க போட்டிக்கு. இப்ப பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி வந்து பரிசை தட்டிட்டு போறாங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அம்ப்ரோஸ். உங்களுடைய கைத்தட்டுதல் தான் இவங்களுக்கு உற்சாகம். ஆனந்த், அந்தோணிராஜ், ஜான்சன் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். குரூப் வாங்கிக்கோங்க. கைத்தட்டுங்க உற்சாகமா. பரிசு வழங்கிய அருட்சகோதரிக்கு நன்றி. இரண்டாம் பரிசு திரு பிரகாஷ் அவர்கள் தலைமையில் உள்ள அணியை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஜான், மைக்கேல், அருண் ஸ்டான்லி, ராயல், ஜெரோம், ஜெரால்ட் மற்றும் துரை. பிரபு, ரொசாரியோ பிரபு, ஜெய்சன், சந்தியாகு, சாம், லியோ, சீராக் மற்றும் ராஜ். அனைவரும் உற்சாகமாக கிளப். சிறப்பான உங்களுடைய கைத்தட்டுதலோடு ஆசிரியரை பெருமைப்படுத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?